பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆம், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தை நான் 2 முறை வாசித்ததற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை அவர் அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகமானது நம்மை சகலத்தையும் அறிந்திருக்கும்படி செய்கிற ஒரு காரியம். நாம் வாசிச்சோம் அல்லவா, அபிஷேகம் பெற்று. இதற்கு ஒப்பனையாக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் தேவ ஆவியானவரின் ஈவு. 1 யோவான் 3:24 அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது விசுவாசிகளை தேவ ஊழியர்களாக பிரிக்கிறது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என பொருள்படும். மத்தேயு 1:1 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி. ஏன் இதை எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனுஷனை தேவ ஊழியர்களாக பிரித்தெடுக்கிறது அந்த ஆவி. விசுவாசிகள் பெற்றிருக்கிற இந்த அபிஷேகமானது அந்த கிறிஸ்து வரும்பொழுது அவனை அடையாளம் கண்டு கொள்ள உதவுகிறது. அவர்களுடைய நடத்தையும் போதனையும் கண்டு அவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் அல்ல என்று அறிந்து கொள்வார்கள் என்று இங்கே பின்னணியத்திலே பார்க்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாய் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான நாம், பெறப்போகிறதான ஒவ்வொருவரும், பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், அவர்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால், தேவ ஆவியானவர் சகலத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த வெளிப்பாடு நிறைந்த ஒரு தேவ பிள்ளைகளாக, தேவ ஊழியர்களாக, தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக ஒவ்வொருவரும் நாம் இருக்கிற பொழுது நாம் அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டு நடக்கிறவர்களாக இருப்போம். நமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஏனென்று சொன்னால், தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல தேவ ஆவியை உடைய ஒரு மனுஷனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று தெளிவுபடுத்துகிறது. இந்த நாளிலும் தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்வில் இல்லை என்று சொன்னால், நாம் வெறும் கூடு, அதாவது உள்ளிலே ஜீவன் பண்ண முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கூடாக இருப்போம். ஆனால் தேவன் நாம் வாசம் செய்யும்படியான ஒரு ஸ்தலமாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி வாசம் பண்ணுவதற்கு தேவனுடைய ஆவியனுடைய அபிஷேகத்தின் அடையாளம் நம்முடைய வாழ்விலே நிலைத்திருக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏன் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அபிஷேகம் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற பொழுது அவர் நம்மை சகல காரியத்திற்குள்ளும் அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவார். வெளிப்பாடுகளை கொடுப்பார், காரியங்களை வெளிப்படுத்துவார், வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார், மனுஷர்களை குறித்து வெளிப்படுத்துவார், சூழ்நிலைகளை குறித்து வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆவியின் அபிஷேகம், இந்த ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியம் உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையின்படி, தகப்பனே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும், அது சகலவற்றிற்குள்ளும் நடத்தி செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி என்னையும் நடத்தி செல்லும் என்று நாம் கேட்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வளமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.